ஏன்னா இவங்க மனம் வந்து சரியில்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்குது, ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குன்னா, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது மற்றவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடும். ஸோ இவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது, ஏதாவது கெட்ட சவகாசங்கள் பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இருக்குன்னா, கெட்ட நபர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தாலும் ஸோ எது இருந்தாலுமே அதெல்லாம் இந்த வருடம் நிச்சயமாக அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் முழுசாக அந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட நபர்கள் கிட்ட இதெல்லாம் அவங்க விலகி வந்துடுறது நல்லது. மனசை வந்து தெளிவாக வச்சுக்கணும். அவங்க தெளிவாக வச்சுக்கினா யார் வேணாலும் அவங்களோட லைஃப்பில் வந்து ஏதாவது கெட்ட விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த வருடத்துலேருந்து அவங்க தியானம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க மனசை மட்டும் கலங்கடிச்சிட்டா போதும், மற்ற எல்லாமே அவங்களுக்கு சுற்றி மாற ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவாக இருக்கிறத விட நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ மனசை மட்டும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும்.